பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஏன் நமக்குள் ஆசீர்வாத குறைச்சல் அல்லது பஞ்சம் வருகிறது? இன்னைக்கு எத்தனையோ பேர், பிரதர் என் குடும்பம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, என் தொழில் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்கிறீங்களே. கர்த்தர் ஆசீர்வதிக்காத தெய்வமா? அவர் ஆசீர்வதிக்கிறவர். அன்றைக்கு ஆசீர்வதித்தார், இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், தொழிலை ஆசீர்வதிக்கிறார். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான். அப்ப ஏலையா ஆசீர்வாதம் வரவில்லை? உங்க வேதாகமத்தை எங்க இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி எடுத்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் வந்துவிடும். பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையோ, தேவனவ தீபமா என்னை தேற்றுவா. பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையோ, தேவனவ தீபமா என்னை தேற்றுவா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். பொய்யுள்ள நான் கதையில் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். பொய்யுள்ள நான் கதையில் நாப்பில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வெள்ளல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீங்கி விட்டுட்டான். பாதை நோயும் வந்த போது வெள்ளல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீங்கி விட்டுட்டான். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் ஐயா, உயிருள்ள நாள் வரையில் எந்த நாப்பில் புது பாட்டை எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் தீவிரத்தில் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் தீவிரத்தில் கொண்டு மாற்றினார். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நான் வரையில். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான். பாதை நோயும் வந்த போது வேளல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீங்கி விட்டுட்டான். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன், ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் என் உயிருள்ள நாள் வரையில், என் உயிருள்ள நாள் வரையில்
எல்லாம் எடுத்துருப்பீங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள், நல்ல கவனிங்க, ஆண்டவர் அப்போ விட்டு கொடுக்கல. ஏன்னா அவர் யாரு? என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன், என்னை சரில்லை. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன், என்னை சரில்லை. நான் நடந்து வந்த போதும் கூட வருகிறேன், நான் படுத்திருந்த போதும் என்னை பாதுகாக்கிறேன், நான் நடந்து வந்த போதும் என் கூட வருகிறேன், நான் படுத்திருந்த போதும் என்னை பாதுகாக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன், என்னை சரிலே. என்னை பாதுகாப்பவன், என்னை சரிலே. தாம்பளே தகப்ப எப்படி விட்டு கொடுப்பாரு? இவங்க யாரு? இப்ப சொல்றாங்க, என் ஜனங்கள், என் ஜனங்கள், நான் தெரிந்து கொண்டவன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் சொல்றார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார். ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? 2 தீமையை செஞ்சிட்டாங்க. என்னது? ஒண்ணு, ஜீவ தண்ணீர் ஊற்று. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் போதகரே. அருமையா போதகரே, அருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, உனக்கால் அளவு போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, உனக்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. அருமையா போதகரே, அருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஐயா, என் ஜனங்கள் தான், என் ஜனங்கள் தான். ஆண்டவர் அங்க விட்டு கொடுக்கல பாருங்க, என் ஜனங்கள். ஆனா இவங்க செஞ்சது என்ன? தீமைகள். 2 தீமைகள், ஒண்ணு இல்ல, 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். கர்த்தரை விட்டுறாதீங்க, பிடிச்சுக்கங்க. ஏன்னா ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் இருந்தா, உண்மையே நம்பி இருந்தா, நீர் அவனை பூரண சமாதான, குடும்பத்துல பிரச்சனையே வராது. உன் கூடாரம் யோபு 5:24 படி இருக்கும், நிறைந்திருக்க காண்பீர், அதை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உன் அலங்கத்தில் சமாதானம் இருக்கும், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும். சங்கீதம் 122:7 படி, மார்க் 9:50 படி ஒருவருக்கொருவர் சமாதானம் இருக்கும். நீதிமொழிகள் 16:7 படி, உன் வழி மட்டும் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா சத்துருக்கள் கூட உங்களோட வந்து சமாதானம் பண்ண வருவாங்க. ஆனா நம்முடைய வழி எப்படி இருக்கு?
அதனால தான் ஆகாய் சொல்றார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏன்னா நம்ம திரும்பி பார்க்கறதில்ல, ஏதோ திரும்பி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்த மறந்துட்டோம். என் ஜனங்கள் தான், நடத்தி வந்த ஜனங்கள் தான். இஸ்ரவேல் மக்களும் அப்படித்தான், நாமளும் அப்படித்தான். இஸ்ரவேல் மக்களுக்கு கூடவே வந்தார், மன்னாவை கொடுத்தார், கண்மலையாய் கூட வந்தார். அந்த கண்மலை தண்ணீரை தான் குடித்தார்கள். அவர்களோடு கூட வந்த கண்மலை யாருன்னா கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருக்கவில்லை. காரணம் என்ன? திங்க கிடைச்சிடா தெய்வத்தை மறந்துடுவோம். சாப்பிடலன்னு ஆண்டவரே, காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற தேவன். ஆனால் நிறையா வந்துருச்சுன்னா நன்றி சொல்ல முடியுதா? சாப்பாடை போட்டவுடனே இதை கொடுத்ததுக்கு மேலே நன்றி சொல்ல மாட்டோம், அப்புறம் என்ன பேச்சு? எனக்கு அன்பானவர்களே, என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஊற்றுனா என்னது? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியோ என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஒன்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
கத்தாவே முந்தனங்களில் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கத்தாவே முந்தனங்களில் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே தீவனாவே தீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதிக்கும் இயேசு வனாந்தரத்தில் 5000 பேரை கூட போட்டித்தாரே. கண்ணீர் தந்திட நசையில் தோகிட கண்ணீர் தந்திட நசையில் தோகிட கத்தரில் கரத்தால் நித்தம் கரம் பெற்றிட கத்தரில் கரத்தால் நித்தம் கரம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே தீவனாவே தீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீர் குறையுமா? அதான் சொல்றார், என் ஜனங்கள் ஜீவ ஊற்றாகிய உன் ஜீவனுக்குரியதை அப்படி கொடுக்கிறவர் விட்டுட்டோம் ஐயா. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத எவ்வளவு ஊற்றினாலும் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகள். அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு வந்தாலும் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவில்லை. எவ்வளவு வருது? பொத்தலான பை இருந்தா என்ன பிரயோஜனம்? வெடிப்புள்ள தொட்டி இருந்தா என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அநேக நேரங்களில் அதை அறிந்து கொள்ளுங்க. ஏன் பஞ்சம் வருது? ஆண்டவர் அனுமதிப்பாரானால் கொரோனா காலத்தில் எவனா சாப்பிடாம இருந்திருக்கோமா? உண்மையாக சொல்லணும், யோசிச்சு பாருங்க. எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் வர முடியாது, வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருந்தீங்க. ஆனால் சாப்பிடாம இருக்க முடிஞ்சா? எப்படியோ நடத்தினார்ல. பஞ்ச காலத்திலும் பாத்திரத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் அநேக நேரங்களில் நமக்கு தெரியாது. என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா தெய்வத்தை மறந்துடுவோம். ஏன்னா வருஷம் தோறும் அவருடைய கிருபை மாறலை. மீண்ட தீமைகளெல்லாம் நீக்கி சுகமளித்தார். எத்தனை பேர் கொரோனாவில் கோடீஸ்வரம் போயிட்டாங்க. கோடி கோடியாக பணம் வச்சுருந்தோம், கூட அடுக்கி வச்சுருந்தோம் போயிட்டான். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருந்த நீயும் நானும் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறான். ஆனால் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் பிடிச்சிருக்கோமா? ஏன் நம்ம வாழ்க்கையில் தரித்திரம்? எவ்வளோ வேலை செஞ்சாலும் எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தலை ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை. We are not satisfied in our life even today onwards. Before, day after tomorrow, இதை தான் சொல்லுவோம். Yesterday before today, அதுக்கு முந்தின இது நான் போன நேரத்துக்கு முந்தின நாள் அப்போ அப்படித்தான் இருந்துச்சு பிரதர். உன் விசுவாசம் அப்படித்தான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மன்னா வந்துச்சு. ஒரு காற்று கட்டளையிட்டால் போதும் 3 மலை உயரத்துக்கு 2 மலை உயரத்துக்கு காடையை கொண்டாந்து குவிச்சு நம்ம எண்ணாகமத்தில் 11:20 தெவிட்டி போகிற மட்டும் 1 மாதத்துக்கு இறைச்சி வசிக்க 6 லட்சம் பேருக்கு கொடுத்து ஆசீர்வதித்தாரே. ஏன் ஆசீர்வதிக்க முடியாதா? நம்ம வாழ்க்கையில் ஏன் பஞ்சம் வருதுங்க? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளோ 2 பேரும் சம்பளம் வாங்குறாங்க. கடைசியில் கேட்டால் என்ன வாங்கி பிரதர்? ஒன்றும்லாம் போயிடுது. முதல்ல அந்த வெடிப்பான காரியம், வெடிப்புள்ள தொட்டி எது கண்டுபிடிங்க, அதை சரிப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் ஒரு வெடிப்புள்ள தொட்டியில் தண்ணி விழுந்துச்சுன்னா போயிட்டு வரக்குள்ளே என்ன நிற்காது? ஒரு தண்ணி நிற்காது. இப்படி தான் எங்கள் ஆலயத்தில் ஒரு ஞானஸ்தான தொட்டி கட்டியிருந்தோம். அதே நல்ல தண்ணிக்கும் வச்சுக்கிடுவோம். ஏன்னா நல்ல தண்ணி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வரும். அதை பிடிச்சி மக்களுக்கு அனுதி அவங்க யார் தண்ணி இல்லைனாலும் எடுத்துகிட்டு போங்கன்னு விடுவேன். ஒரு சமயத்தில் என்ன பண்ணால் இந்த தொட்டியில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு தெரியலை. தண்ணியை போட்டு பார்த்தா போட்டு காலையில் வச்சுட்டு வரையும் மத்தியானத்துக்குள்ளே இருக்காது. கடைசியில் பார்த்தா எங்கே போகுது? வெடிப்பு. அதை சரிப்படுத்தணுன்னு இப்போ 10 நாள் கழித்து போனாலும் நிற்கும். முதல்ல பொத்தலான அனுபவம் எது கண்டுபிடிங்க. சிலருக்கு குடியாக இருக்கலாம், சிலருக்கு வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுத்து வராமல் போயிருக்கலாம், சிலர் நகை சேர்த்துப்போம் கடைசியில் அதுவும் எங்கே போயிடுது. தேவையற்ற காரியங்கள்
எனக்கு அன்பானவர்களே, என் ஜனங்கள், என்னை அறிந்தவர்கள், என்னை தெரிந்தவர்கள், நான் தெரிந்து கொண்ட ஜனம் ஜீவ ஊற்றாகி என்ன விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. இன்னொன்று என்ன தெரியுமா? ஒரு தேசமோ, ஒரு கிராமமோ, ஒரு பட்டணமோ, ஒரு நகரமோ, ஒரு நாடோ எதுவாக இருக்கட்டும், எசேக்கியேல் 14:13 படி, ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக, பாவத்தின் சம்பளம் என்னது? நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? பாவத்தினாலே மரித்து போயிருந்து, பாவத்தினாலே நான் மரித்து போயிருந்து, கிருபை அரட்சித்தீரே, கிருபை அரட்சித்தீரே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, பலவீனன் என்று தள்ளிவிடாமல், பலவீனன் என்றென்னை தள்ளிவிடாமல், கள்ளத்தாரிடை கட்டினீ, கள்ளத்தாரிடை கட்டினீ, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டே இருந்து துரோகம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக, ஆண்டவர் வந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார், ஏன் இப்படி செய்யற, ஏன் இப்படி செய்யறன்னு. கையை நீட்டினா போதும், அவ்வளோதான். கையை நீட்டினான். நான் அவர்களுக்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்புவேன், அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு விரோதமா போனா ஆண்டவர் கையை நீட்டினாலே போதும். அதுக்கு பின்னாடி வாசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. முதல்ல கையை நீட்டு வாரான், ரெண்டாவது என்ன செய்வாராம், அதன் அப்பத்தின் ஆதரவு கோலை முடித்து அதில் பஞ்சத்தை அனுப்ப மனுஷரை மிருகங்களை நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு இந்த உத்தமர்கள் இருந்தா கூட அவர்கள் மாத்திரம் தான் தப்பு வைக்கப்படுவாங்களே ஒழிய அவங்க பிள்ளைகளுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. அதுலயும் திருந்தலைன்னா இன்னொன்று செய்வாராம். என்ன செய்வாரு? பட்டயம், தேசத்தை உருவி போமோ, துஷ்ட மிருகம். அதெல்லாம் படிச்சு பாருங்க உட்காந்து. கொள்ளை நோய் வந்துட்டு போச்சா ஒரு ட்ரிப்பு, திருப்பி வராத வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கணும். தொலைக்காட்சியை பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே நான் அந்த ஊழியத்துக்கு கொடுக்க மக்களுக்கு கத்த சொன்னால் கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி வருவதற்காக ஜெபியுங்கள். எங்கள் ஆலயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் யாரையும் சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. ஒரு நேரம் இந்த மத்தியானம் எல்லாரையும் சாப்பாடு விட்டு தான் அனுப்புகிறோம். எதுக்கு பிரதர்? கூட்டத்துக்காக இல்லை, ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க இவங்க திரும்பி போய் சமையல் பண்ணி என்னைக்கு சாப்பிட்றது? இவங்களை வேனில் தான் கூப்பிட்டு வரோம், வேனில் தான் கூப்பிட்டு இறக்கி விட்றோம் பஸ் ஸ்டாண்டில். அதுக்கப்புறம் அவங்க பஸ்ஸு பிடிச்சி போகணும். ஒரு வாரத்துக்கு கூப்பிட்டு வரக்கு மட்டும் 4000 ரூபா வேனுக்கே கொடுக்குறோம். எப்படி? உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இறக்கப்பட்டவங்க கர்த்தருக்காக கொடுக்கறது தான். அது மட்டும் இல்லை, பிறந்த நாள், திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களை எத்தனையோ பேர் தங்கள் வீட்டில் கொண்டாடாமல் இந்த பார்வையற்ற மக்கள் சபை கொடுப்போன்னு ஆண்டவர் மனசில் பேசி கொடுத்து இதுவரைக்கும் ஒரு நாள் கூட நடக்காமல். நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம், ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. எப்படி பிரதர் தாங்க? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பே, இதுவழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா எனக்கா ஜெபிப்பீங்களா? தாராளமாக.
எப்போ கூப்பிடணும்? காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக கூப்பிடுங்க. ஏன் பிரதர் அதுக்கப்புறம் கூட்டா எடுக்க மாட்டீங்களா? என்ன செய்வீங்க? நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள். காலையில் 4-5 மணிக்கெலாம் எந்திரிச்சு தெருவில் போயிடுவேன். இப்போ மழையாக இருக்கிறதுனால போக முடியல, இல்லாட்டா தினமும் போயிடுவேன், எடுக்க முடியாது. நீங்கள் அப்புறம் அடிச்சுட்டு ஐயோ எடுக்க மாட்டேன்றாரே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அக்கா தான் சொன்ன 10 to 5 அடிங்க. உங்கள் பகுதியில் இப்படி ஒரு கன்வென்ஷன் நடத்த வேண்டும் என்று வாஞ்சை உங்களுக்கு உண்டானால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் ஆலயத்தில் உங்கள் போதவருடைய அனுமதியோடு அழைப்பீர்களானால் தாராளமாக நானும் உங்களோடு பேச நிச்சயமாக வாஞ்சை உண்டு. அது மட்டும் இல்லை, ஐயா நாங்கள் உங்கள் ஆலயத்தை பார்க்க வரணுமே, தாராளமாக வாங்க. எப்போ வருவீன்னு தான் ஆவலோட காத்திருக்கோம். பாருங்க, பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் மனசில் உங்களுக்கு ஏவுதல் வரும். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? ஒருவேளை எப்படியா நாங்கள் இதுக்கு உதவ? 2 நம்பர் வர்றது மட்டும் இல்லை, என்கிட்ட கேளுங்க, சில விளக்கங்கள் சொல்லுவேன். ஐயா ஒரு வேளை பில்லு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, அதற்கான காரியத்தை சொல்லுவேன், நீங்கள் அது வழியாக தொடரலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஏன் பஞ்சம் வருகிறது? இந்த உலகத்தில் தரித்திரங்கள் ஏன் இருக்கிறது? எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னைக்கு குடும்பங்கள் ஆசீர்வாதம் இல்லையே. கர்த்தர் அனுமதித்தா நிச்சயமா அதில் ஒரு நஷ்டமும் வராது, அது திரும்ப கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு தாங்களே தேடிக்கொள்ளுகிற பல காரியங்கள், எவ்வளவோ ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போறதுக்கு காரணம் ஒரு பொத்தலான பை, ஒரு வெடிப்புள்ள தொட்டி. இதை எங்களுக்குள் இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் கொடு சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நடக்க முடியாமல் கைகால் விளங்காமல் முடக்குவாதத்தில் படுத்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். 7-8 பிள்ளைகளை பற்றி என்னை பார்க்க விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய், தகப்பனுக்காய் ஜெபிக்கிறேன். அனாதையாய் விடப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். புருஷன் இருந்தும் நான் அனாதையாய் இருக்கிறேன் பிரதர், என் புருஷன் இன்னொரு இடத்துல தொடர்போடு இருக்கிறார், ஐயோ என்னை நேசிப்பதில்லை, எனக்காக விசாரிப்பதில்லைன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். மறுபடியும் அவர் மனம் திரும்பி இருவரும் இணைந்து வாழ என்ன தடை இருக்கிறதோ, சத்துரு கொண்டு வந்தானோ அதை முறியடித்து வாழ வைப்பீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.